7 தொகுதி இடைத்தேர்தல் 6இல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. விஜய் டேபிளுக்கு போன ஷாக் ரிப்போர்ட். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான 2 விஜயபாஸ்கர்கள் உட்பட 7 எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தனர். இவர்களின் 7 தொகுதிகள் மற்றும் முதல்வர் விஜய் போட்டியிட்டு ஜெயித்து ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு ஆகிய 8 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. இந்த திடீர் ராஜினாமாக்களை தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்தடுத்து இடைத்தேர்தல்கள் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள காரணத்தால் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தேதியை அறிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மொத்தம் உள்ள 7 காலியான தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தேர்தல் நடத்த நீதிமன்றம் ஜூலை 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக முட்டுக்கட்டை போட்டுள்ளதால் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் பணிகளை நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு திட்டமிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இவர்களின் செயல்பாடுகள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வருவதால் அவர்களின் பதவியை பறிக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் புகார் கொடுத்திருக்கிறது அதிமுக தலைமை. மேலும் நீதிமன்றத்திலும் வழக்கு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சபாநாயகரிடமும் நீதிமன்றத்திலும் இந்த பிரச்சினை நிலுவையில் இருப்பதால் விரைவில் இடைத்தேர்தல் நடப்பது சாத்தியமில்லை என சொல்லப்படுகின்ற சூழலில் 8 தொகுதிகளிலும் ஒரு சர்வே எடுத்து பார்த்திருக்கிறது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம். திருச்சி கிழக்கு தவிர மற்ற 7 தொகுதிகளிலும் எதிர்மறையாகத்தான் ரிசல்ட் வந்துள்ளதாம். இதனால் இடைத்தேர்தல் எப்போது அறிவிக்கப்பட்டாலும் ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களில் விஜயபாஸ்கரை தவிர மற்ற 5 பேருக்கும் சீட் இல்லை என விஜயின் உத்தரவின் பேரில் அந்த 5 பேரிடமும் தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புஷி ஆனந்த் தெரிவித்துவிட்டாராம். இதனால் அந்த 5 பேரும் கடந்த சில வாரங்களாகவே அப்செட் ஆகியிருக்கிறார்கள். இதனால் தலைமைச் செயலகம் வருவதை குறைத்து கொண்டனர். இந்த நிலையில் தங்களுக்கு மீண்டும் சீட் இல்லை எனில் முக்கியத்துவம் மிகுந்த பொதுத்துறை நிறுவனங்களின் சேர்மன் பதவிகள் வழங்குங்கள் என்று ஆனந்திடமும் ஆதவ் அர்ஜுனாவிடமும் சமீப நாட்களாக அந்த 5 பேரும் வற்புறுத்தி வருகிறார்களாம். அப்போது ஒவ்வொரு நாளும் இதையே என்னிடத்தில் வற்புறுத்தாதீர்கள், முதல்வரிடம் சொல்லி இருக்கிறேன், பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததும் உங்களுக்கு நல்லது நடக்கும், கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அமைச்சர்கள். இதற்கிடையே அதிமுகவில் உள்ள தங்களின் பழைய நண்பர்களிடம் பேசும் இவர்கள் மனம் விட்டு பேசிக்கொள்கின்றனர். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போதான் அந்த தப்பு புரிய வருகிறது. அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தவறான முடிவை எடுத்துவிட்டோம். தொகுதியில் போட்டியிட சீட் இல்லை என்று சொல்லிவிட்டனர். எங்களுக்கு அப்படியே சீட் கொடுத்தாலும் எங்களால் ஜெயிக்க முடியாது. எந்த முக்கியத்துவமும் எங்களுக்கு தாவேக்காவில் இல்லை. இனி எங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியவில்லை என்று புலம்பி தள்ளி வருகிறார்கள்.